Namo Himalaya, sending you all love and light. Disconnecting from the matrix. நம்ம வந்து தனியா போய் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம பேசியிருப்போம். ஆனால் அதை எத்தனை பேர் அதை செயல்படுத்துனீங்க அப்படின்றது தெரியல. செயல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மை, உங்களுக்குள்ள இருக்கிற பல கேள்விகள் எல்லாத்துக்குமே இல்லை 3D சார்ந்த ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வரணும்னா spend your time alone. You need to unplug from the false matrix. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து தேட்டருக்கு போகிறது, பீச் போகிறதோ, மால் போகிறது, இல்லை ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங், நான் எங்கேயுமே போகலையே ஃபோன் வச்சுட்டு நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை எதையாவது ஒன்று நோண்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையெல்லாம் பார்க்கவே முடியாது. நான் ஏன் இறைத்தன்மையை பார்க்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் இறைவனை நீங்கள் நம்பவே இல்லையா? நம்புறீங்க அப்படின்னா ஏன் அந்த தன்மைக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக்க கூடாது? ஏன்னா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இறைவன்னா அது வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி, இல்லைன்னா எப்படி சொல்கிறது, அது ஏதோ மாளிகை. நான் வந்து குடிசையில் இருக்கேன், நான் என்றைக்குமே வந்து மாளிகை கிட்ட போகணும், இல்லை நான் மாளிகை வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்றது தப்பான ஒரு புரிதல். இங்கே எல்லாருமே இந்த மனித பிறப்பு அப்படின்றது எதற்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா, just to remember who we are, God's particle, which is obviously the photon, the compassion and the unconditional love. இது எல்லாமே உணர்றதுக்கு தான் இது ஒரு human game, which is a timed experience. Please understand. இந்த மூச்சு அப்படின்றது போயிட்டு வர அந்த பேட்டரி என்னைக்கு கட் ஆஃப் ஆகுதோ அதோட முடிஞ்சிச்சு. ஏன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், மறுபடியும் வந்து நீங்கள் இந்த லைஃப் அண்ட் டெத் சைக்கிள்குள்ளே வரும்போது திருப்பியும் மறந்துடுவீங்க. ஸோ when you start to disconnect from the false matrix, என்ன ஆகும்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த, ஏன்னா சில பேருக்கு வந்து தனியாக இருக்கிறதே பிடிக்காது, ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் the 3D அப்படின்னு சொல்லும்போது அதுவே டெத் மாதிரி தான். என்னடா ஏதோ நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதுக்காக ரூமே பிடிக்கவங்க அப்படின்னு கூட நான் சொல்ல, பட் ரூம் கதவை திறந்து வச்சுருந்தாலும் பீப்புள் மே ஹேவ், யாராவது இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி பிளக்ட் இன்டு த மேட்ரிக்ஸ். ரொம்ப கஷ்டம். குரூப்பாக போய் நான் வெளியில் போய் ஊரை சுற்றிட்டு வருவேன், ஆனால் என்னோட மைண்ட் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கு, அந்த சாட்டர் பாக்ஸ் பேசிக்கிட்டே இருக்கு, நான் ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களை யார் வந்து குரூப்பாக ஹேங் அவுட் பண்ண சொன்னது? திருப்பியும் பதிவு பண்ணுறோம். We have a very very less time in this planet. தயவு செஞ்சு அப்கிரேட் ஆகிற வழியை பாருங்க. என்னத்தை அப்கிரேடுனா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, இங்கே எல்லாமே இறைவன் தான் இயக்கிறார், அந்த தன்மைக்கு நான் உணரணும், இறைவனோட குவாலிட்டி என்ன அப்படின்னு இதெல்லாம் உணரணும்னா நீங்கள் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில் போய் நான் ப்ளக்இன் பண்ணி விட்டுட்டு வரப்போகிற என்டர்டைன்மெண்ட், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெயின் ஸ்ட்ரீம் வந்து வர உண்மையாக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எப்போ போகலாம், எப்போ வந்து ப்ரமோட் ஆகுறது அப்படின்னு. ஒரு எக்ஸாம்னா நம்ம வந்து கதவு சாத்திக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸாக அந்த செமஸ்டருக்கு படிக்கணும். இது வந்து நம்ம வந்த நோக்கம், பிறவியோட நோக்கமே இதுதான். தி பர்த் ரீசன் யூ ஆர் ஹியரே வந்து அதுதான். நீங்கள் அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் நான் ப்ளக்கிங் பண்ணுவேன், நான் அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன்னா உங்களால் உண்மையை ஒரு காலம் ஒரு பொழுதும் புரிந்து கொள்ளவும் முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. அப்பப்போ தெரிகிற மாதிரி தெரியும், லைக் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு பார்க்கலாம், ஏதோ ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் மாயை. இது சீக்ரெட் ஆஃப் த சீக்ரெட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, மறுபடியும் சொல்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது உண்மை கிடையாது. இவ்வளோதான் அப்படின்றது. நெவர் எவர் செட் அ லிமிட்.
நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு ஃப்ளோவில் போக முடியும்? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ப்ளீஸ் டிஸ்கனெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ். இல்லை எனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் எப்படிங்க போக முடியும் அப்படின்னா, காரணம் காட்டி இது ஃபேமிலி இருந்துச்சு அதனால் நான் வந்து என்னால் டிஸ்கனெக்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 24 hours கூட, அவ்வளோ இதுக்கு 12 மணி நேரம் கூட என்னால் டிஸ்கனெக்ட் பண்ண முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி அப்போ திருப்பி போ அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் திருப்பி இங்கே வந்து திருப்பியும் நான் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ட்ராஃபிக்கில் உட்காந்துக்கிட்டு எனக்கு நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபேமிலியை தூக்கி போடுங்கன்னு யாரும் நான் சொல்லவே இல்லை. பிகாஸ் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துருக்கீங்க. அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியாது ஒரு நாளும். ஆனால் அதுக்குள்ளவே இருந்துட்டு பேசிக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் டிஸ்கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்க. காலப்போக்கில் கண்டிப்பாக ரொம்ப நேரம் டிஸ்கனெக்ட் ஆக ஆக ஆகுதான் உங்களால் அப்போ தான் இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸோட ஒரு கனெக்ஷனில் இருக்க முடியும். பல பேருக்கு பல பிரச்சனை இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, என்னது சொத்து பிரச்சனை இருக்குது, டீச்சர் பிரச்சனை இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனை இருக்குது, மாமியார் பிரச்சனை இருக்குது. என்னது இது? என்ன ஒரே பிரச்சனையாகவே தான் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணி ப்ளக்கிங் பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா புரியல. ஒரு வழி இருக்குது, அப்படி போங்கன்னு சொன்னால் ஏன் போக மாட்டேறீங்க? ப்ளீஸ் ஸ்டார்ட் டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் திஸ் ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ். நிறைய விஷயம் நடக்கும். நீங்கள் திருப்பி இங்கே ப்ளக்இன் பண்ணி, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ப்ளீஸ் டிஸ்கனெக்ட். ஃபுல்லாக 24 hours நீங்கள் ப்ளக்இன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸில். ஆமாவா இல்லையா? ஏதாவது நிம்மதியாக இருக்கா? ஒன்றும் இல்லை. தூங்க போகும்போது கூட எதையாவது நினச்சிட்டு படுக்கிறோம். காலையில் எந்திரிக்கும் போது எதையாவது நினச்சிட்டு எந்திரிக்கிறோம். இது பேரு மன அமைதி இல்லை. That's why you keep scrolling the social media. மன அமைதியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கூட ஆஃப் பண்ணி படுத்தோன்னு தூங்கிடுவோம். நீங்கள் ஏன் அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க? ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இல்லை டாஸ்க், இல்லை ரெக்வெஸ்ட், சஜஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 hour டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க. மீ டைம் அதுவும் வேறு. இது நான் சொல்கிறது கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்ட். அப்போ தான் நீங்கள் உங்களை மறப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி, எல்லா ப்ரோக்ராமிங்கும் கொஞ்சம் தூசி தட்டணும் அப்படின்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் இதுதான் உண்மை. கம்மிங் பேக் 2025, இட்ஸ் அமேசிங். சோலாரோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கு. ஃபோட்டான் லைட் பேக்கெட்ஸ் வந்து கொட்டிகிட்டே இருக்குது. டே அண்ட் நைட். இனி வந்து ராத்திரி பகல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனி டைம் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் தட். அதுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளேயும் சரி எல்லாமே இந்த இறை பார்ட்டிக்கல் தான். டேபிள், கேமரா, எவ்ரிதிங் எல்லாமே வந்து இறை பார்ட்டிக்கல். அதுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது உங்கள்கிட்ட வந்து இங்க இறை பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது அங்கே இருக்குலாம் சொல்ல முடியும். எல்லாத்துலேயுமே இருக்குது. நெவர் எவர் கொஸ்டின் இதில் இருக்கா அதில் இருக்கா இல்லை. ஃபிசிக்ஸ் நம்மளுக்கு தப்பாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்களும் இறைத்தன்மையை உணர்ந்து அந்த தன்மைக்கு போகணுன்றது தான் இங்கே பிறப்பி எடுத்துருக்கீங்க. இந்த ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க, தப்பிச்சுக்கோங்க. நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். கண்டிப்பாக தியானம் பண்ணியே ஆகணும். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். கருணை வடிவமாக தான் இருக்கிறார் இறைவன். எப்படி இருக்கிறார் சொல்லும் போதே எப்படி ஒரு ஃபீல், அந்த ஃபீல் உங்களை பார்த்து யாராவது சொன்னால் இருக்கா, ஐயோ இவளா அப்படின்னு தான் இருக்கும். அந்த ஸ்டேட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் நீங்கள். And number 3 is the power of now. Present state. கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசென்ட்டில் இல்லை அப்படின்னா பல பிரச்சனை உங்களுக்கு இடியாப்பச்சிகளில் போய் மாட்டிக்குவீங்க. If you want solution, please tap into present state. அது எப்படிங்க வரணும்னா 3, 4 and 5. Third is the power of now. Fourth is the power of surrender. And fifth is the power of gratitude. நன்றி சொல்கிற பழக்கம் இருக்கிற நபர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னைத்தானே அறியாமல் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் போனதுக்கப்புறம் அவங்க சரணாகதியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அன்கான்ஷியஸாக. பட் தேர் டூயிங் சம்திங், ஒரு 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 மேஜிக் அவங்க க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சு பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் இல்லைங்க எனக்கு எதுவுமே வரல அப்படின்னாலும் 30 seconds அந்த ஆக்டிவிட்டிஸ், செகண்ட்ஸ் அண்ட் டிக்ன்றது 30 seconds நீங்கள் பார்க்க போகிறீங்க வித்தவுட் எனி தாட்ஸ். எண்ண அலைகள் கம்மியே ஆகணும். இல்லைனா மைண்டு போகிற போக்கில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்றது தான் வெளிச்சம். ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். எப்போ பார்த்தாலும் வெளியில் ஒர்க் பண்ணுறது, இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணுறது, இல்லை மேக்ஸ் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் செட் ஆகாது. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். கண்டுபிடிங்க யார் நீங்கள் அப்படின்றத கண்டுபிடிங்க. கொஸ்டின் பண்ணுங்க. Sending you all love and light. Please disconnect from the matrix.
ஹிமாலயா.